Hey guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோங்க. பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆனுவல் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. போன ஃப்ரைடே தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ இன்னில இருந்து ஒரு 1.5 மாசம் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா கிறிஸ்மஸ் டைம் அப்போ எல்லா இதுலேயும் வந்து சேல் போட்டிருப்பாங்க. நேற்று வந்து நாங்கள் ஒரு விஷயமா பிரிஸ்கோஸ் வரைக்கும் போயிருந்தோம். பிரிஸ்கோஸ்க்கு போகணும்னு போகல, பக்கத்தில் வந்து ரெபிள் ஸ்போர்ட்ஸுக்கு போயிருந்தோமா. அப்புறம் பக்கத்துலேயே பிரிஸ்கோஸ் இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதிசயமாக உனக்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க, ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரா. சரி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுறது, ரொம்ப முக்கியமான பொருட்கள் தேவையாக இருந்துச்சா, சரி போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃபரில் வாங்குது. சரி அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஏட்ரியனும் வந்து நம்மளோட சேர்ந்து இதை வந்து எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவனே விரும்பி எடுத்தது கட்லரி வந்து நமக்கு வீட்டில் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ப்ளஸ் இவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா 1-2 தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. மெயினான ஆள் இவர் தான், எடுத்துகிட்டு போவார், தொலைச்சிட்டு வந்துடுவார். நான் வந்து லூஸில் தான் எடுத்தேன் ஸ்பூன் ஃபோக்லாம். இவங்க தான் வந்து செட்டாக எடுத்தாங்க. நீயே ஓப்பன் பண்ணுமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ஒரிஜினல் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 100ன்னு போட்டிருக்கு, ஆனால் இது வந்து $100 போட்டிருக்கு. ஆனால் இது சேலில் வந்து எவ்வளோப்பா? வழக்கம் போல என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரேட் எல்லாம் சொல்லுவாரு, நான் வெறும் பொருட்களை மட்டும் காட்டுறேன். 50யா? இது மட்டும் $50க்கு வர்த்தா இல்லைன்னா நீங்க 3 பேர் என்ன ஆவீங்கன்னு தெரியாது. நான் சிம்பிளா ஒரு $3 $5க்கு லூஸ்ல $3 ஒரு ஸ்பூன் இருந்துச்சு, அதை எடுத்தேன். வேண்டாம்னு சொல்லிட்டு 3 பேர் போய் இந்த செட் எடுத்தாங்க. இது உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்னப்பா 4 தான் இருக்கு, என்ன 4 தான் இருக்கு, எடை பின்னாடி இருக்கு. 16 செட் இது நீங்க வாங்கி இருக்கீங்க 50க்கு. ஓகே, ஓபன் பண்ணுமா. ஓபன் தட் சைடு. இந்த பக்கம் நினைக்கிறேன்டா, இது அங்கிட்டு இந்த சைடு. இந்த சைடா இல்ல, இதுதான். இப்படி இப்படி. ஓ, இது உள்ளர இருக்கா? அது ஏன் அப்படி வெளில வச்சிருக்காங்க? அப்ப அதான் கொட்டை எழுத்துல 16 செட்டுன்னு சொல்றாங்களே. எங்க 14? அது பார்த்தது ஷாக் ஆயிட்டேன்ல நானு. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப ஆனா ஸ்பூன் கம்மியா தான் இருக்குப்பா. நமக்கு ஸ்பூன் தானே முக்கியமா தேவை. இங்க ஸ்பூன் கம்மியா இருக்கு. நீ $1க்கு வர்த்தா? நீ ஒன்னு $4.5 வாங்கின. ஒன்னு $3க்கு வாங்கினேன். $3 சரி, 5 வாங்கின எவ்வளவு? எதுக்கு இது? இந்த நைஃப், இந்த ஃபோர்க், ஓகே, இந்த நைஃப் எதுக்கு? இது நைஃப் தேவைப்படுதுல. ஓகே ஓகே சரி ஓகேங்க. இது வந்து $50, ஆனால் இதில் 100ன்னு போட்டிருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல்ன்றது வந்து எல்லாத்தையும் தள்ளிடுற கதை தான், தெரியும் தான். சரி நேற்று இவங்க வந்து வாங்கிக்க சொன்னதுனால கட்லரி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு வந்து ஸ்பூன் எல்லாமே தொலைச்சிட்டாங்க, 2 பேருமே தொலைச்சிட்டாங்க. ஓகே, ஸ்பூன் வந்து இதில் 4 இல்லை 3 தான் இருக்குது. இதில் குட்டி சைஸ் வந்து ஒரு 3 இருக்குது. ஃபோக்கும் 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபேமிலி ஆஃப் 3க்குன்னு நினைக்கிறேன். அங்க 1, ஆமா 4 ரைட். ஓகே, அது எப்படி இருக்குன்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே பரவாயில்ல. பட் ஆனால் நான் எடுத்துறது தான் வந்து இது வந்து $50க்கு வர்த் இல்லை. குடிடா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. கடைசியாக பண்ணலாம். இது வந்து சும்மா ஹேங்கர். இது அந்த அளவுக்கு சொல்றது சும்மா ஹேங்கர்ல ஹேங்கர். அதுதான் ஹேங்கர் தான். இது எவ்வளோப்பா? இதுவா? பிரைஸ் வந்து இது வந்து ஒன்று வந்து 11 போட்டிருக்காங்க, ஆனால் இது வந்து ஆஃபர்ல எவ்வளோ? $7. ஓகே தான். இது ரூம் எல்லாம் இவங்களுக்கு ரெடி பண்ணணும் இந்த லீவ்ல. அப்புறம் வந்து இந்த கிரேட்டர். ஓகே, இந்த கிரேட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 74 போட்டிருக்கு. ஆனால் இது ஆஃபரில் எவ்வளோப்பா? இது ஆஃபரில் இது நீ தான் எடுத்த? தெரியல, இது நான் தான் எடுத்தேன். எனக்கு இது தேவைதான், காய்கறி எல்லாம் வந்து கிரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பண்ண? இது எனக்கு ரொம்ப முக்கியம், தேவை. இது சலாட் மாதிரி பண்ணி தர்றதுக்கு யூஸ் ஆகும். இது 74ன்னு போட்டிருக்கேன், ஆனால் ஹாஃப் த ப்ரைஸ் நினைக்கிறேன். ஒரு $30 அப்படி இருக்கும் இது இல்லை? ஆனால் நம்ம ஊர்லலாம் இது கம்மியாக இருக்கும். சரி என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகும். கடைசியாக இது ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து சும்மா எடுத்தேன் 4 பேருக்கும் வந்து சலாட் போட்டு கொடுக்கறதுக்கு. இது இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நல்லா கிச்சன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணேன். இது எவ்வளோப்பா? இதுவா? 16. ஆனால் இதில் 35 போட்டிருக்கு. ஹாஃப் த ப்ரைஸ். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ப்ரைஸ் தான். இது இங்கிட்டே வச்சுக்கோ.
ஸோ இதுதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை, இது மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. நான் இது வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறது, ஸ்பைஸ் ரேக்கு. என்கிட்ட அஞ்சரைப்பட்டி தான் இருக்குது, அதில் லிமிட்டடாக தானே இருக்குது. நம்ம பிரியாணி மசாலா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கவரில் தான் இன்னுமே நான் வச்சிட்ருக்கேன். அது வச்சு எடுத்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்படி வாங்கிட்டோம்னா நம்ம இதுலேயே வந்து நம்ம போடலாம்ல. இதில் வந்து டோட்டலி 1 2 கிட்டக்க காட்டுப்பா, 1 2 3 4 5 6 7 9 ஓகே 2 7s 14 ஓகே 14 இது இருக்குது. என்னென்னா இது உள்ள ஏற்கனவே வந்து ஸ்பைசஸோடு இருக்குது. ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 போட்டிருக்கு. பட் ஆஃபரில் வந்து $50. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஓகே ஒர்த் தான். இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது, எல்லாமே காலியாக இருந்தது. இது ஒன்று தான் இருந்தது, இதையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் என்னோடய ஃபேவரட். எனக்கு வந்து ஜுவல்ஸு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விட எனக்கு பாத்திரங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதை போய் வாங்குறது அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே அவ்வளோதான், வேறு எதுவும் வாங்கலை. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தது. கிறிஸ்மஸ்க்கு நிறைய சேல் போடுவாங்க. இந்த மாதிரி சேல் போடுற டைமில் நாங்கள் போய் வாங்கிப்போம். மற்ற டைம்லலாம் போய் வாங்க மாட்டோம், தேவையானது வாங்கிப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி எவ்ரிடே வந்து ஒரு 5 minutes 6 minutesக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன வீடியோ, ஏன்னா பசங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய விஷயத்தில். அதனால் எவ்ரிடே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் மை சேனல். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரோடு பக்கத்துலேயே நம்ம வீடு, அதனால பஸ் போகிற சத்தம் கேட்குது. இன்றைக்கி வந்து ஒரு அங்கிளுக்கு வந்து நாங்கள் சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து கொடுக்குறோம். அவங்க வர போகிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து சாம்பார், அப்புறம் வாழைப்பூ வடை, அப்பளம், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பொரியல், அதுதான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக அதை நான் ஷார்ட்ஸில் போதும், மறக்காமல் பாருங்கள். அதில் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கா, அதையும் காட்டிட்டு அப்படியே முடிச்சிடலாம். பருப்பு வந்து வேக வச்சுட்டேன், காய் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வாழைப்பூ வந்து பசங்களை விட்டு க்ளீன் பண்ண சொல்லுவேன். என்னம்மா? ஆமாம், எல்லா ஸ்பைஸும் இருக்குது. பசங்களை விட்டு இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே வந்து பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு காய் முடிஞ்சால் அதையும் பொரியல் பண்ணிடுவேன். ஸோ இதான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ டைம் என்னப்பா, 12 o'clock இருக்குமா? 12 இருக்குமா? இப்போ முடிச்சிடணும். 1 o'clock முடிச்சுட்டு அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடணும். ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது.